ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 23rd அண்டு ஒரு பர்சனல் விஷயமா வந்து வேலூர் வரைக்கும் போகிறேன். அது நின்றுட்டு வந்து நான் போகிற வழியில சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து டைம் ஒரு 12:30 கிட்ட ஆகுது கரெக்டாக. அண்ட் சாப்பிட்டு கிளம்புன்னு நினைக்கிறேன். வெயில் வேறு இன்றைக்கி ரொம்ப ஓவராக இருக்கா, அதனால் கொஞ்சம் லேட்டாக கூட கிளம்ப வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 o'clock இல்லை 3:30க்கு மேலே. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தெரில. அண்டு வேறு என்ன, சொல்லவ தான் போகிறேன். ஸோ அதனால தான் வந்து வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. நம்மளும் வந்து வீடியோஸ் ரெகுலராக கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் முடிய மாட்டேன்தா. ஸோ கிடைக்கிற சான்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் வந்து இதை நான் வீடியோவை ஷூட் பண்ணுறேன். ஒரு பிளான் இல்லை, எப்படி வீடியோ கொண்டு போகிறேன், ப்ரிப்பேர் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து வீடியோ பண்ண போகிறேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபியூல் போட்டு அப்படியே நான் போகும்போது கிடைக்கும். ஸோ கைஸ், இப்போ தான் வந்து பெட்ரோல் போட்டு முடித்தேன். 500 ரூபாய்க்கு வந்து போட்டேன். ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தான் இருந்தது. 500 ரூபாய்க்கு போட்டதுக்கே வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் இல்லாத மாதிரி காமிக்குது. அந்த டைம் வந்து கரெக்டாக ஒரு 2:45 இருக்கும்னு நினைக்கிறேன். 2:30 மேலே கண்டிப்பாக வீட்டிலேருந்து 2:30 கிளம்புனேன். ஸோ ஒரு 2:45 இருக்கும். நான் வந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புனா தான் நினச்சேன், கொஞ்சம் வெயில் வந்து கம்மியானதுக்கப்புறமா. பட் ஆனால் இப்போலாம் அடிக்கடி வந்து மழை பெய்யுதா டெய்லி ஈவினிங். ஆனால் வந்து இருட்டிட்டு வந்துடுது, டெய்லி மழை பெய்யுது. ஸோ மழையில் மாட்டிக்கிட்டால் வந்து கஷ்டம். ஸோ அதனால தான் வெயில்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 1 hour வெயில் இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து கம்மியாயிடும். ஸோ அதான் கிளம்பிட்டேன் சீக்கிரமாக. சிக்னல் போட்டாங்களே. கவர்மெண்ட் பஸ்னாலே ஒரு இதுதான்பா. நம்ம அனுபவானுங்க வரானுங்க சிக்னலே பார்க்காம. ஐயோ, க்ளவுஸ் எடுத்து மாட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேனே. பேக்கில் தான் இருக்குது, அதை நிறுத்தி மாட்டணும். இங்கே ஓரமாக நிறுத்தி மாட்டிப்போம். இதோட வந்து நிறுத்த போகிறது கிடையாது. ஒரே செகண்ட் மாட்டிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து க்ளவுஸ்லாம் மாட்டியாச்சு. அண்ட் டைம் வந்து கரெக்டாக 3 மணி ஆகுது. இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் ஓட்டியே வந்து பல வருஷம் ஆகுது. கடைசி அப்போ ஓட்டணுன்னு கூட ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கியரப் ஆகி ஓட்டும் போதே வந்து ஒரு மாதிரி டெம்ப் ஆகுது. இன்னும் நல்லா பயங்கரமாக ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டணுன்ற மாதிரி. ஆனால் அப்படி தான் ஓட்டக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும். இதோட வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரோடு இந்த மாதிரி தான் டிராஃபிக்காக மோசமாக இருக்கும். அண்ட் இங்கே கூட பரவாயில்ல, கொஞ்சம் காஞ்சிபுரம் கிட்டே போகும்போதெல்லாம் வந்து பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நான் போகும்போதே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போலாம் வந்து அதை விட பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியே நடுவில் பிரேக் போடுவேன் நிறைய இடத்துல. பொறுமையாக தான் போகிறேன். எப்படியும் 70-80 போனாலே போதும். ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக போக வேண்டியதான். சரி, ஓகே கைஸ், நான் வந்து நடுவில் அப்பப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ, எங்கேயோ டமால் சவுண்டு கேடுச்சு. பின்னாடி 6000 வெடிச்சிருச்சோ. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் காமிக்கிறேன். அப்படி இல்லைனா வந்து இதோட ராணிப்பேட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ரோட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அங்கே நம்ம ஓட்டலாம் ஜாலியாக. கைஸ், நான் சொன்னேன்னா இல்லையா, வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு 1/2 hour மேலே தான் ஆகிருக்கும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக. கன்ஃபார்ம் ஃபுல்லாக ரெயின் க்ளவுட்ஸ் தான். மழை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். வீட்டிலேருந்து கிளம்பி இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் கூட வந்துருக்க மாட்டேன் ஃபுல்லாக. மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும். உள்ளே வந்து கவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபோனு கோப்ரோலாம் தூக்கி உள்ளே போட்டு நான் பாட்டு ஜாலியாக நனைஞ்சிட்டு கூட போயிடுவேன். ரைட் சைடில் தான் நான் அது எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. எப்படியும் மழை வரும் தான் நான் நினைக்கிறேன். சரியான மோசம் கைஸ். ரோடு ஃபுல்லாக பேட்ச்சு. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ இன்னும் மோசமாக இருக்குது. ஐயோ, வெயில் இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம்.
ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு. இன்டர்காம் இல்லை ப்ளூடூத் அது மாட்டேன்னு வைங்க, பாட்டு போட்டு சவுண்டு வந்து கம்மியாக வச்சுட்டு இன்னும் ஜாலியாக போகலாம். பட் ஆனால் அது சேஃப் கிடையாது. எதுவும் இல்லாமல் போகும்போதே எவ்வளோ நடக்குது. இன்னும் நம்ம பாட்டுலாம் கேட்டு கேர்லெஸ்ஸாக ஓட்டணும்னு வைங்க, அவ்வளோதான். எயிட்டி 90 அதிலேயே தான் ஓடிட்டுருக்கு மேக்ஸிமம். அதை விட வந்து தாண்டல, அதை விட தாண்டியும் போக முடியல. ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. எப்படியும் என் தம்பி தான் கூப்பிட்டு போயிருக்க வேண்டியது. அவனை கூப்பிட்டு போயிருந்தேன்னா கன்ஃபார்மாக வந்து எம்டியில் தான் போயிருப்போம். நிறைய வாட்டி வந்து என்எஸில் போயிட்டு வந்துட்டோமா, அதனால் எம்டி தான் எடுத்துகிட்டு போயிருப்போம். ஏன்னா அவன் நாளைக்கு வந்து மேட்ச் இருக்கான் ஏதோ. ஸோ அதனால் வந்து அவன் வரல. ஃபஸ்ட் நான் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்னே சொல்லலை. அக்கா பையனுக்கு வந்து பர்த்டே நாளைக்கு, ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். அம்மா அப்பாலாம் வந்து நாளைக்கு வருவாங்க காலையில் கிளம்பி. ஸோ நான் ஒரு நாள் முன்னாடியே போயிடுறேன். ஆக்சுவலாக நேற்றே கூப்பிட்டாங்க 2 நாள் முன்னாடியே வர சொல்லி. ஸோ நான் தான் போகல, கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதனால் இனி கிளம்பியாச்சு. கைஸ் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, கர்நாடகான்ற பாருங்க, கர்நாடகா வண்டி சென்னை டு கேஜிஎஃப்னு போட்டிருக்கு. கேஜிஎஃப் அந்த பாட்டுலாம் கேட்டு வண்டி ஓட்டணும்னு வைங்க, வண்டி 140 தான். கிளைமேட்டே வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. இன்னும் நான் காஞ்சிபுரம் கிட்டே வரைக்கும் கூட போகல. சபா, இந்த க்ளவ் வேறு வாங்கினேன் கைஸ். முதல்ல இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நகத்துக்குள்ளே வந்து ஒரு மாதிரி குத்துது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன்னா உள்ளே வந்து நூல்லாம் வந்து பிரிஞ்சிருச்சு ஃபுல்லாக. வெளியே பார்க்க எதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது. பட் ஆனால் உள்ளே குத்துது ஒரு மாதிரி. அடிக்கடி வந்து இப்படி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 40 to 45 கிலோமீட்டர்ஸ். ரைட் சைட்லாம் மழை தான், ஃபுல்லாக மண் வாசனை தான் வருது. எங்கேயோ மழை பெய்யுது, இல்லை பெய்ய போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. சப்போஸ் மழை பெஞ்சதுன்னா பட்டுன்னு எங்கன்னா நிறுத்தி கோபுரத்துக்கு உள்ளே வைக்கணும். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக. எப்படியும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த ஹசார்ட் லைட் வந்து போட்டுருவேன் வண்டியில். ஸோ இவனை மட்டும் தூக்கிட்டு இவனை நானே பிரிச்சுடுவேன். ஏன்னா நானே தான் ஃபிக்ஸ் பண்ணேன், அதனால் ஈஸியாக நானே பிரிச்சுட்டு. ஸோ அது பைக்கர்ஸ் மாடியூல், அப்படி இல்லைன்னா சென்னை பைக்கர்ஸ் 2 கடையை தான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ எங்கேயாச்சும் போயிட்டு அந்த ஹசார்ட் லைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர வேண்டியதான். அது வந்து பிரச்சனை இல்லை கைஸ். இது வந்து நம்ம தனியாக ஒயரை வந்து இண்டிகேட்டரில் கனெக்ட் பண்ணோம். அது வந்து டைரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே தான், ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதில் போயிடுவோமா? ஆஹா, ரோடு பாருங்கள் ஃபுல்லாக காலி. இந்த ரோடே நமக்கு தான். ரோடு காலியாக இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக தான் ஸ்பீடாக ஓட்டுறேன், இல்லைனா ஓட்ட மாட்டேன். இந்த பேட்ச் வேறு கைஸ், இதுதான் கடுப்பாக இருக்குது, பயமாக இருக்குது ஓட்டவே. ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஃபுல்லாக பேட்ச் தான், ஹம்பிட்டு தான் டைவர்ஷன். சில்லுன்னு இருக்கீங்களா? நான் சொன்னா இல்லையா, சொன்னா
சொன்ன மாதிரியே வந்து சரியான மழை. நான் அப்போ தான் சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணுறேன் கேமராவை. ஒரு கிலோமீட்டர் கூட வந்துருக்க மாட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து செம்ம மழையே இல்லாத மாதிரி இருந்தது. கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 அடி கூட இல்லை. தாண்டுறேன், தப்புன்னு சரியான மழை. கரெக்டாக இது எந்த பிளேஸ்னால் காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி. நான் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல தாபாவில் சாப்பிட்ருப்போம் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில். ஸோ கரெக்டாக வந்து அந்த பிளேஸில் தான் இருக்கும். கரெக்டாக வந்து கருப்பட்டி காஃபி ஒரு கடை இருந்தது. ஸோ அப்படியே வந்து காஃபி குடிச்சு அப்படியே மழை பெய்யறதை வந்து பார்த்துட்ருக்கேன். இதோட வந்து கோபுரத்துக்கு உள்ளே வைக்க வேண்டியது தான். ஸோ வண்டி வந்து ஃபுல்லாக காலி நனைஞ்சிருச்சு. அதான் நிற்குது வண்டி. அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். மழை நின்னோன்னா அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:01. இதோ அங்கே தான் வந்து கடை இருக்குது. ஸோ அங்கே அப்படியே டீ குடிச்சிட்டு, டீயில் கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு அப்படியே இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு நிறுத்துகிறேன். இந்த ஃப்ரேம் பாருங்களேன், பயங்கரமாக இல்லை? இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி மேகம் இன்னும் பயங்கரமாக இருந்தது. நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே உண்மையில் ஒரு லாரிக்காரன் வந்து ஃபுல்லாக சரியும் தூக்கி அடிச்சிட்டான் வண்டியில். நான் கால் வச்சேன், என் கால்லாம் ஆகும் போல். நம்ம என்ன கேட்க முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுத்தேன். க்ளவ் மட்டும் நனைஞ்சிருச்சு கைஸ் ஃபுல்லாக. அந்த கடையில் வந்து பெஞ்ச் மேலே வச்சுருந்தேன். அது மேலேருந்து ஏதோ சுட்டுச்சு போல். ஃபுல்லாக க்ளவ் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. தூக்கி அப்படியே பேக்கில் போட்டாச்சு. ஐயோ ரோடு வேறு ஈரமாக இருக்குது. பார்த்து தான் ஓட்டணும். ஆனால் இந்த மழையில் ஓட்டுறதுக்கும் வந்து செம்மையாக இருக்கும். கோபுரத்துக்கு உள்ளே வச்சுட்டேண்ணா. பட் ஆனால் வந்து கிளைமேட் பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ரோடும் வந்து வெட்டாக ஒரு மாதிரி ஃபுல் பிளாக்காக இருக்குது. நம்ம வண்டிக்கும் ரோடுக்கும் வந்து இந்த ஃபுட்டேஜ்லாம் கிடைக்கிறது கஷ்டம். மோஸ்ட்லி நான் வண்டியை வந்து மழையில் எடுக்கவே மாட்டேன் வெளியே. ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி வேறு வழியே இல்லைனா மட்டும்தான் ஓட்டுவேன். ஏன்னா மழை பெஞ்சா எடுக்கவே மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியே போகிறதுனா கூட மழை நின்றதுக்கப்புறமா மறுநாள் தான் போவேன். ஸோ அந்த மாதிரி ஆள் நான். வண்டி வந்து அழுக்காயிரும்ன்ற ஒரு வெறுப்பு. ஸோ இந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து கிடைக்காது. அதனால தான் வந்து கோபுரத்துக்கு மாட்டிட்டேன். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, தூக்கி எடுத்து உள்ளே வச்சிடலான்னு. ஸோ கைஸ் அங்கே நான் எத்தனை மணிக்கு கிளம்புனேன்? காஞ்சிபுரத்துலேருந்து 4 மணிக்கா? இத்தனைக்கும் காஞ்சிபுரம் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி. கரெக்டாக வந்து ராணிப்பேட்டை வந்தாச்சு. ஆமாம், இங்கே வந்து லெஃப்டில் ஒரு கடை இருக்கும். நான் லாஸ்ட் டைம் அங்கே தான் ஸ்டாப் போட்டேன். மழை இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் நிறுத்திருப்பேன். மழை வரவே அங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நின்று டீ குடிப்போம். அங்கே காஃபி, இங்கே டீ. இங்கே ஒரு சின்ன பிரேக் போட்டு கிளம்ப வேண்டியதான். 1/2 hour தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய பிரிச்சுன்னு வந்தாச்சு. 110, 100ன்னு. இதுக்கப்புறம் ரோடு செம்மையாக இருக்கும். சுற்றி வந்து மலைலாம் இருக்கும். ஓட்டவே செம்மையாக இருக்கும். இதோ இந்த கடை தான். ஜூஸ் இல்லைனா டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு 5 நிமிஷத்தில் கிளம்ப வேண்டியது தான். கரெக்டாக வந்து ராணிப்பேட் பேக்ரவுண்டில் காமிக்கிறது டோல்கேட். வண்டி பார்த்தீங்களா இல்லை என்ன மோசமாக இருக்கும். டீ தான் குடிக்கலான்னு பார்த்தேன். நான் இப்போ தானே காஃபி குடித்தோம். 1/2 hour கூட ஆயிருக்காது. டைம் வந்து 4:42. கரெக்டாக 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டோம். அவ்வளோதான், குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1/2 hour தான். 30 kilometers. நம்ம 100லேயே போனால் போயிடலாம் 1/2 hourல. பட் ஆனால் ஸ்பீடாக போகணும்லாம் இல்லை, பொறுமையாக போக வேண்டியது தான். ஸோ கைஸ் அங்கேருந்து வந்து மாசா குடிச்சிட்டு திரும்ப வந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து கரெக்டாக 5 o'clock. ஒரு 10 நிமிஷம் வந்து பிரேக் போட்டேன். அண்ட் 3 lane வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரோடு. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. 3 lane ஜம்முன்னு ஓட்டலாம். ரோடு வந்து பேட்ச் இல்லாமல் பக்காவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் விரட்டலாமா வண்டியை?
இருக்குல்ல இந்த வியூவு. இங்கேயே எப்படின்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா ரைட் சைட்லாம் ஃபுல்லாக, லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக மழை தான் இருக்கும். பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு 4 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தேன் பெட்ரோலு ஸ்லோவாக ஓட்டுன்னு போயிட்டு. பட் ஆனால் முடியாது போல. பார்த்தீங்களா இல்லையா, வாபலே இல்லை. இத்தனைக்கும் நான் சிங்கிளாக தான் போயிட்டு இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம்ல, அப்போ வந்து நான் ஃபுல் காற்று அடிச்சிட்டேன். ஸோ அதனால வந்து செம்ம வாபலே சுலவாக போகிறதுனால ரைட்டாக வந்து காற்று கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கிரிப் இருக்கும். தனியாக போகிறதுனால வெயிட் இருந்தால் வந்து வாபல் ஆகாது. நம்ம தனியாக போகவே இப்போது நான் வந்து நாகலாபுரம் போனல, ஸோ அப்போ தான் வந்து காற்று அடித்தேன். ஸோ இன்னைக்கு அடிக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பக்காவாக இருக்குது பாருங்கள். சுத்தமாக வந்து ஒரு வாபல் கூட இல்லை. அண்ட் கைஸ், நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, ஒரு பெரிய ரைடு வந்து போகிறோம்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பில் வந்து அந்த பேமெண்ட்டை வச்சு. ஸோ அது வந்து நான் 2 பிளேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கேரளானா வந்து கொழுக்குமலை, மூணாறு, அப்புறம் வேகமான் 3 பிளேஸு. இன்னொன்று வந்து கோயம்புத்தூர், ஊட்டி. இது 2. ஃபஸ்ட் நான் கோயம்புத்தூர், ஊட்டி மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தேனே. அதுக்கப்புறமா வந்து இது ஐடியா தோணுச்சு. பட் 2மே வந்து கிட்டத்தட்ட ஒரே கிலோமீட்டர்ஸ் தான் வருது. அப்போ ஒன்று சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 1300 வரும்னு நினைக்கிறேன். 1300 கிலோமீட்ரு. ஸோ இந்த மாதிரி வந்து ரஃபாக பிளான் போட்டிருந்தேன். எங்கன்னு வந்து நான் இன்னும் டிசைட் பண்ணல. இந்த 2 பிளேஸ் தான் போகிற மாதிரி ஐடியா. ஸோ நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போலில் கேட்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் ஓட்டு வந்து எது சொல்கிறீங்களோ அது போகலாம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஈஷா டெம்பிள் போனோம், ஊட்டி போகணுன்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த பிளேஸ் இது பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த கொழுக்குமலை பிளேஸ்லாம் பயங்கரமாக இருக்கும்ல, ஸோ அங்கே போகலாமா அதுவும் வந்து தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த 2 பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம எதுன்றதை பிளான் பண்ணி ஆகஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்கில் இல்லைனா வந்து எண்டிங்கில் கிளம்பிடலாம். அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுவேன் எப்படியும் சொல்லிட்டு, எத்தனை பேர் போகிறோம், பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ, ஸ்டேக்கு எவ்வளோ, எங்கே வந்து எப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்னும் பிளான் பண்ணல. அதுக்கு வந்து தனியாக நம்ம வீடியோ போடுவோம். பக்காவாக பிளான் பண்ணிட்டு தான் கிளம்பணும். கைஸ், நானும் வந்து வீடு கிட்டே வந்துட்டேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஷார்ப்பாக வந்து இப்போ வேலூர் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கும். அந்த க்ரீன் சர்க்கிள் சொல்லுவாங்களே, ஸோ அந்த பிளேஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து நார்மலாக இருக்கும், கேஷுவல் விலாக் தான். அந்த ரிட்டன் விலாக் வந்து போடணும் இல்லையான்னு சொல்லிட்டு தெரில, டவுட்டு தான். இன்கேஸ் வந்து ஈவினிங் நான் எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி இருந்தால், இங்கே வந்து ஏதாச்சும் திங்ஸ் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் வந்து இன்னொரு விலாக் வந்து போடுறேன் தனியாக. அப்படி இல்லைனா வந்து இதுதான் லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவோட என் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எப்படியும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அந்த ஃப்ளாஷ் எக்ஸ் மாடியூல் ஹசார் லைட் போடுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இனி என்ன டே, சாட்டர்டேவா? நெக்ஸ்ட் வீக்கில் போட்டுருவேன். எப்படியும் நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்குள்ளே கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.